அதாவது மோஸ்ட்லி என்கிட்ட வர இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நான் கொடுக்குற கிளாரிட்டி. There's one reason the government is boosting consumption in India. அண்ட் இதை ரெண்டு பேராமீட்டரை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுவோம். சைனாவையும் இந்தியாவையும் வச்சு கம்பேர் பண்ணுவோம். 1987ல இந்தியாவோட பர் கேபிட்டா இன்கமும் சைனாவோட பர் கேபிட்டா இன்கமும் ஒன்னா இருந்தது. ஆனா இன்னைக்கு 2024ல இந்தியாவோட பர் கேபிட்டா இன்கம் கிட்டத்தட்ட $2,700 இருக்கு. அதே சமயத்துல 2007லயே சைனாவோட பர் கேபிட்டா இன்கம் $2,700 வந்துருச்சு. இன்னைக்கு சைனா இஸ் ஆல்மோஸ்ட் இன்ச்சிங் டுவர்ட்ஸ் $20,000. The point I'm trying to say is கிட்டத்தட்ட சைனாவை நம்ம கம்பேர் பண்ணும்போது 17 வருஷம் பின்தங்கி இருக்கும். சைனா என்ன ரைட்டா பண்ணாங்க, நம்ம என்ன ராங்கா பண்ணோமோ அதை இன்னைக்கு திருத்திக்கிட்டு இருக்கோம். I give you a simple logic. China concentrated more on their local manufacturing and local consumption. That is exactly what is happening. Indian government and Indians are boosting the local consumption and Make in India kind of a theme. So இந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது for the next 17 years or 20 years, India's economy is expected to grow much better. சைனா எவ்வளவு குரோ ஆயிருக்கோ அதுல 50% குரோ ஆச்சுன்னு கூட நீங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க. The kind of returns that you will be able to make, it will be mind-boggling returns. உங்க பர்சனல் ஃபினான்ஸ் பெட்டரா இருக்குமா? ப்ளீஸ் கெட் இன் டச் வித் us.